வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரே மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். அப்படின்னா ஒருத்தரே ஒரு 2-3 வேகண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் 3 வேகண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த ஜாப் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நிறைய கேட்குறீங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு கிளாரிட்டி அப்படின்றத பார்த்துருவோம். ஒருத்தர் வந்து ஒரு 3 ஜாபுகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, 4 ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எது கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அவர்கள் அனைத்து அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தகுதியின் அடிப்படையில் மற்றும் வகுப்பு சுழற்சி முறையில், அதாவது தகுதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். வகுப்பு சுழற்சி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்யூனிட்டி பேஸஸில் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இப்போ பிசியாக இருப்பீங்க, எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணும்போது ஒருவேளை மசால்ச்சி போஸ்டிங்கில் பிசிக்கு வேக்கண்டே இல்லை அப்படின்னா, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், வேக்கன்சியே இல்லைன்னா நீங்கள் அங்கே வந்து போக முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எல்லா போஸ்டிங்லேயும் இது ரிசர்வேஷனில் உங்களுக்கு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டால், இந்த முறையில் எல்லாருமே எல்லா போஸ்டிங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய விண்ணப்பம் மேற்கண்ட பதவிகளின் வரிசையில் பரிசீலிக்கப்படும். இது தொடர்பாக கடித போக்குவரத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பதவிகளோட வரிசை அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு போஸ்டிங்க்கு, அதாவது 1ன்னு ஒரு நம்பர் போட்டு ஒரு போஸ்டிங், 2ன்னு ஒரு நம்பர் போட்டு போஸ்டிங், 3ன்னு ஒரு நம்பர் போட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் பிரகாரம் தான் இங்கே உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது, எலிஜிபிள் இருக்குன்னா இங்கே கிடைக்கும். இல்லை இங்கே வந்து எலிஜிபிள் இல்லை, வேக்கண்ட் இல்லை அப்படின்னா அடுத்து இங்கே, அதுக்கடுத்து இங்கே நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. மேலேருந்து கீழே வரைக்கும் அதுதான் ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் பிரகாரம் நாங்கள் வந்துட்டு கொடுப்போம். அதில் வந்து ஏதாவது கடிதமோ லெட்ரு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தகுதி மற்றும் இன சுழற்சி முறையில் அறிக்கை செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வர்கள் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர், அதாவது எல்லாம் முடிஞ்சது, தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னாலும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களின் பட்டியலினை மெட்ராஸ் நீதிமன்றத்தின் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு நியமனம் செய்யும் அதிகார குழு மூலமாக நியமன ஆணைகள் வழங்க தஞ்சாவூர் முதன்மை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன், அதனால் இதை சொல்கிறேன். அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டே அனுப்பி அதை வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள் அவர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியிடமிருந்து அவர்களுடைய உடல் ஊனத்தின் தன்மையை பற்றியும், மேலும் அவர்களுடைய ஊனம் மற்றும் அவர் பணியை திறம்பட செய்ய தடையாயிராது என்று சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இதில் வந்து இந்த ஊனத்தினால எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், வந்து பணியை செய்கிறதுக்காக எந்த தடையும் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது சப்மிட் பண்ணணும். அது வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கு, அது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான். ஸோ அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 2-3 போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா, எந்த போஸ்டிங் ஃபஸ்ட்டில் இருக்குது, எந்த போஸ்டிங் ஹையஸ்ட்டாக இருக்குது, மேலே இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ஆர்டர் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. அவங்களே மேஜராக மேல்நிலை பணியை தான் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் கீழேன்னு போகும்போது மார்க் உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்குன்னா கீழே இருக்கிற பணியிடம் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் கேட்குறது அப்படின்றது கிடைக்காது. அதை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் இதில் தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.